துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். அத்தை, மாமா வந்துட்டாரு பாருங்க. ஒரே பதட்டமா இருக்காரு. அது சரி, ஏன் இருக்க மாட்டான்? பொண்டாட்டி பேரெல்லாம் சொல்லிட்டேன், அதான் தவிச்சு போய் ஓடி வந்திருப்பான். அம்மா அம்மா, ஐயோ எங்கேயாவது திரும்புறாங்களா? அம்மா நிம்மிக்கு என்னம்மா ஆச்சு? அத்தை, மாமா ரொம்ப பதறி போயிருக்காங்க. தயவு செஞ்சு திரும்பி என்னன்னு பதில சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான் மாமா, பாத்துக்கோங்க. சொல்லுங்க அத்தை. ஆமா மாரிட்டு, இப்ப நான் மட்டும் திரும்பி என்னன்னு சொல்லல, அவ்வளவுதான். எனக்கு உதறி வச்சாலும் வச்சிருவான். இரு, திரும்பி பதில சொல்லிடுவோம். இப்ப நீங்க மட்டும் திரும்பி என்னன்னு சொல்லல. இருடா, சொல்றேன் இரு. சொல்லுங்கம்மா, என்னமாச்சு? நிம்மிக்கு என்னம்மா? இப்ப அவ எங்கம்மா இருக்கான்? அம்மா என்னம்மா, எங்கேயாவது விழுந்துட்டாளா? இல்ல ஏதாவது அவள் கடிபட்டுருச்சா? சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சுன்னு? இல்ல ஏதாவது வயிறு வலி, தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது? அம்மா என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. ரித்துமா, அம்மா தான் அமைதியா இருக்காங்க, நீயாவது சொல்லனால. நிம்மிக்கு என்னமாச்சு? சொல்லுமா. ஏன் ரெண்டு பேரும் ஏதோ சொல்ல மாட்டீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க, என்னாச்சு? எங்களை பேச விட்டாதானடா நாங்க சொல்றதுக்கு. வந்ததுல இருந்து பட 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 படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கேன். எங்கேயாவது பேச விடுறியா எங்களை? சரி சொல்லுங்கம்மா, நிம்மிக்கு என்னமாச்சு? சொல்லுங்கம்மா. மாமா, நிம்மிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான் மாமா. நானா? என்னம்மா என்னாச்சு? அப்படி நான் என்ன பண்ண அவளை? இல்லையம்மா, அவளை நல்லதானே பாத்துக்கிட்டேன். அம்மா சொல்லுங்கம்மா, என்னமாச்சு? அப்புறம் என்னடா அருணே, ரித்து சொல்றது கரெக்ட் தான். நிம்மிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நீ பண்ண வேலை தான். நானா? என்னம்மா ஏமா இப்படிலாம் சொல்றீங்க? நான் அவளை அடிச்சு சேச்சா திட்டுனதே இல்லம்மா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அடிச்சிருப்பேன்? அம்மா நான் அவளை எதுவுமே பண்ணலம்மா. நீங்க முதல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏதோ எல்லாத்துக்கும் காரணம் நான்ற மாதிரி பேசுறீங்களம்மா. மாமா, ஆமா மாமா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க மட்டும் தான் மாமா. ஆனாலும் மாமா, நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் மாமா. நீ பாவம் இல்ல மாமா. ஐயோ என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. அவளுக்கு என்ன ஆச்சு? இவங்க கிட்ட கேட்கறத விட நம்மளே மேல போய் பாத்துலாமா? என்னடா திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்க? ரித்து சொல்றது கரெக்ட் தான். நிம்மிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீதான்டா. ஆனாலும் நீ இப்படி நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நடந்துக்கலாம் நினைக்கலடா. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். நானா? அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா அவளை. அம்மா உங்களுக்கு தெரியாதா நான் நிம்மி எப்படி பார்த்துப்பேன்னு? ரித்து என்னம்மா நீயும் அம்மா கூட சேர்ந்து இப்படி பேசுற? அம்மா என்னம்மா ஆச்சு அவளுக்கு? ஏதாவது சொல்லுங்கம்மா. அத்தை, மாமா ரொம்ப பாவம் அத்தை. சீக்கிரம் சொல்லிடுங்க அத்தை, விட்டா மாமா அழுதுவார் போல இருக்கு. அத்தை சொல்லுங்க. என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? ஏன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா சொல்லுங்கம்மா, அவளுக்கு என்னம்மா ஆச்சு? என்னம்மா அவளுக்கு? இல்லைன்னா நகருங்க, நானே மேல போய் அவளுக்கு என்னன்னு பாக்குறேன். அவ மேல ரூம்ல தானே இருக்கான். அது சரிடா, இரு அவ ரூம்ல தான் இருக்கான். என்னன்னு சொல்றோம், சொன்னதுக்கு அப்புறம் துள்ளி குதிச்சுட்டு ஓடி போய் பாரு, சரியா? துள்ளி குதிச்சுட்டா? என்னம்மா சொல்ல வரீங்க? அம்மா ஏதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கம்மா. சொல்றேன்டா. டேய் அருணே, நீ அப்பாவாக போறடா. என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாண்டா அருணே, நீ பண்ண வேலை தானே. அதான் இவ்வளவு நேரம் நான் ரித்துவும் உன்னை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அது சரிம்மா. அம்மா இப்ப அவ எங்க? மேல ரூம்ல தானே இருக்கா? மாமா நிம்மி ரூம்லயே தான் இருக்கா. போங்க போய் பாருங்க. அவளும் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போங்க சீக்கிரம் போய் பாருங்க, போங்க. சரி ரித்து, அம்மா நான் போய் முதல்ல அவளை பாக்குறேம்மா. போ அருண், போய் உன் பொண்டாட்டிய பாரு போ. அவளும் எப்போ நீ வருவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போ. இதோ போறேம்மா. பூனைக்குட்டி பூனைக்குட்டி என்னடி உனக்கு என்னாச்சு? ஏன் மாம்ஸ் அத்தை சொல்லல? அம்மா சொல்லல, நீ சொல்லு. உன் வாயால நீ சொல்லுடி. பூனைக்குட்டி நீ சொல்லுடி. அடி பூனைக்குட்டி. மாம்ஸ் அது வந்து நீ சொல்லுடி. நான் சொல்லுமா? பூனைக்குட்டி சொல்லுடி. நான் நீ வந்து மாம்ஸ் நீ அப்பாவாக போறியா மாம்ஸ்? மாம்ஸ் என்னையா உனக்கு சந்தோஷமா? என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? ஏதாவது பேசியா? இங்க பாரு, நீ அப்பாவாக போற. நானே
அம்மாவாக போறேன். நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தல, அது நடக்க போகுது. என்னையா மாம்ஸ் அமைதியாவே இருக்க? ஐயோ மாம்ஸ், என்னையா? எதுவும் பேசாதடி, நீ எதுவுமே பேசாதடி பொண்ணுக்குட்டி. ஐ லவ் யூடி, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூடி, ஐ லவ் யூடி என் பொண்ணுக்குட்டி. லவ் யூ மாம்ஸ், லவ் யூ டூ யா மாம்ஸ். எனது பிறவியின் அர்த்தம் உணரவே உன்னை எனது வாழ்வில் தந்ததோ. என்னையா மாம்ஸ் எதுவுமே பேச மாட்டேங்கிற, அமைதியா இருக்க? விஷயம் சொன்ன உடனே என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். ஆனால் என்ன பேசணுமோ எதுவும் பேச மாட்டேன். என்னையா மாம்ஸ் சந்தோஷத்தில் வாயடைச்சு போயிருக்கியா? என் பொண்ணுக்குட்டி, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அடி, நான் கேட்டதை எனக்கு நீ கொடுத்துட்டேடி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்போ உன்னை அப்படியே தூக்கி சுத்தணும் போல இருக்குடி. ஆனால் தூக்கி சுத்தக்கூடாதாமே. என் பொண்டாட்டியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துக்கணும்டி. அப்படி பொண்ணுக்குட்டி, நான் அப்பா அப்பான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. உங்ககிட்ட எத்தனை நாள் நான் கேட்டேன், இன்னைக்கு அதை நீ கொடுத்துட்டேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி பொண்ணுக்குட்டி. ஏற்கனவே உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ற அளவுக்கு இல்லாமல் அவ்வளோ பிடிக்கும்டி. ஆனால் இப்போ இன்னும் 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 அதிகமாக பிடிச்சிருக்கடி பொண்ணுக்குட்டி. ஐயோ மாம்ஸ், இங்கே பாரு, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்கிறேன். பாப்பா வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பாசம் மொத்தமும் பாப்பாவுக்கு கொடுத்துடக்கூடாது. எனக்கு தான் எல்லாமே, எனக்கு மட்டும்தான். அதுலேருந்து கொஞ்சோண்டு தான் பாப்பாவுக்கு, சரியா? அப்படியே என் தங்க கட்டி, என் பாசம், என் அன்பு, என் உயிர் மொத்தமும் உன் ஒருத்திக்கு மட்டும் தாண்டி. ஏண்டி, எனக்கு நீ என் உயிரை கொடுக்க போறடி. அப்படி இருக்கும்போது உன் மேலே பாசமும் அன்பு குறையுமா? சேச்சா, அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பே இல்லடி. எப்பவும் சொல்கிறேன், இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போகுமே தவிர என்னைக்குமே குறையாதுடி. என் பொண்ணுக்குட்டி, எப்பவுமே எனக்கு முதல் குழந்தை நீ மட்டும் தாண்டி. அதுக்கப்புறம் தாண்டி நமக்கு வரப்போகிற ரெண்டாவது குழந்தை நீ தாண்டி. என் முதல் குழந்தை உன்னை தாண்டி முதல்ல கொஞ்சுவேன். உனக்கு தான் என் அன்பு பாசம் மொத்தமும் உன் ஒருத்திக்கு தாண்டி. நீ சொன்ன மாதிரி தான், அதுலேருந்து கொஞ்சம் தான் பாப்பாக்கு, சரியாடி? எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் மாம்ஸ், சரியா? நான்லாம் இப்படி தாண்டி இருப்பேன். ஆமா, நீ எப்படி இப்படி இருப்பியா, இல்லை உன் பாசம் அன்பு எல்லாமே பாப்பாவுக்கு கொடுத்துருவியா? சே சே சே, ஐயோ மாம்ஸ், எல்லாமே உனக்கு தான் என் முதல்ல, அப்புறமா தான் குழந்தைக்கு. முதல்ல உனக்கு எல்லாமே உனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கொஞ்சமாக பிச்சு பாப்பாவுக்கு கொடுக்கணும், சரியா? அடி ஏண்டி, குழந்தைக்கு கொஞ்சமா பாசம் கொடுத்தா போதுமாடி. ரெண்டு பேரோட பாசத்தையும் சேர்த்து நிறைய கொடுக்கணும், சரியாடி பொண்ணுக்குட்டி? சரி சரி, நிறைய கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கணும்டி என் பொண்ணுக்குட்டி. ஏய், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. இந்த மாமாவை அப்பா வாய்க்கிறடி நீனு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. ஐயோ, அருண் அப்பா வாயிட்டேன் தெரியுமா? ஏய் பொண்டாட்டி, அருண் அப்பா வாயிட்டேன்டி, அப்பா வாயிட்டேன்டி. ஐயோ, என்னையா இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறியா மாம்? ஆமாண்டி. ஏய், என்னடி இப்படி கேட்டுட்டேன்? அருண் அப்பாவானது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஓ, என்னையும் அப்பான்னு கூப்பிட ஒரு செல்லக்குட்டி வரப்போறா. ஐயோ, எனக்கு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. இந்த சந்தோஷத்துக்குலாம் காரணம் யாருடி? என் பூனை குட்டிடி. என் பூனை குட்டியே ஏற்கனவே குட்டி பொண்ணு, அவளுக்கு ஒரு குட்டி பாப்பான்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. அடியே பூனை குட்டி ஒன்று. ஐயோ மாம்ஸ், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னமோ நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறேன். நீ பண்ண சிலும சந்தையா காரணம், நீ பண்ண குறும்பு தான் என் காரணம். ஆமாண்டி, அப்புறம் நான் பண்ண குறும்பு தாண்டி காரணம். சரி சரி, இந்த பாப்பா வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் குறும்பு பண்ணலாம் ரெண்டாவது பாப்பாக்கு. இந்த குறும்பு உண்டாச்சு கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து. வாரி சொல்லு தந்ததற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி, ஏழைக்கெல்லாம் கூடு காட்சி ஊட்டிடணும் ஊட்டிடணும். அம்மா, என்னம்மா என்னம்மாச்சு? பொண்டாட்டிக்கு என்னமாச்சு? என் பொண்டாட்டிக்கு என்னம்மா? சொல்லுங்கம்மா, உடனே வர சொன்னீங்களே, என்னமாச்சு? வாடா நல்லவனே, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏண்டா, ஆனாலும் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் நினைச்ச கூட பார்க்கலடா. என்னக்கா, என்ன ஆச்சு?
அக்கா என் பொண்டாட்டிக்கு என்னக்கா ஆச்சு எங்கக்கா இருக்கா இப்போ அவ என்னக்கா சொல்லுங்கக்கா அம்மா நீங்களாவது சொல்லுங்களேம்மா ரெண்டு பேரும் என்னை பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் சரி நகருங்க நானும் அது போய் அவளை பார்க்குறேன் டேய் இருடா பதறாத இவ்வளோத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன ஆச்சு நான் கேட்குறேன் ஏண்டா எப்படிடா ஏண்டா இப்படி பண்ண எப்படி ஐயோ அக்கா நான் எப்படிக்கா பண்ணேன் அக்கா நான் அவளை எதுவுமே பண்ணலக்கா எதுவுமே திட்டக்கூட இல்லையே நான் அவளை நல்லதானக்கா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அக்கா என்னக்கா ஆச்சு அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா நீங்க அமைதியா இருந்தா என்னம்மா அர்த்தம் அது சரி கார்த்திக் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா நீ பண்ணதனால தான் இப்படி ஆயிருக்கு ஆ நானா அம்மா நான் அவளை எதுவும் திட்டக்கூட இல்லையம்மா என்ன சொல்லியிருப்பேன் நான் அவளை எதுவும் சொல்லவும் இல்லையே அம்மா பொண்டாட்டி கேட்டு பாருங்கம்மா நான்லாம் எதுவுமே பண்ணலம்மா அம்மா என்னம்மா ஆச்சு ஐயோ அக்கா அம்மா நீங்க ரெண்டு பேரும் நகருங்க நான் போய் பார்க்குறேன் ஆமாண்டா அப்படியே உன்னை லேஸில் விட்டுருவோம் பார்த்துக்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பார்க்குறத பாரு திருட்டு மொழி முழிக்கிறான் ஏண்டா இப்படி ஒரு வேலையை நீ பண்ணியிருக்கல நீனு எப்படிப்பட்டவனா இருந்திருக்கல நீனு அது சரிடா ஓ இதுக்கு தான் அப்போ வெயிட் பண்ணி இருந்திருக்கியா நீனு எதுக்கு வெயிட் பண்ண ஐயோ என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒன்று நகருங்க நானே போய் என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன் நகருங்கம்மா அக்கா நகருக்கா அதெல்லாம் நகர முடியாதுடா நீ ஏன் இப்படி பண்ணு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மேலே போடா ஐயோ அக்கா அம்மா இங்க பாருங்க அவ்வளோ பெரிய மீட்டிங்கை விட்டுட்டு ஓடி வந்திருக்கம்மா என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஏதோன்னு ஓடி வந்திருக்காம்மா ஏமா சோதிக்கிறீங்க லூஸ் அக்கா நகரு நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்கணும்க்கா நகருக்கா அமர்தா வீடு என் பையன் ரொம்ப தவிச்சு போயிருக்கான் போய் அவன் பொண்டாட்டியை பார்க்கட்டும் இந்த கார்த்திக் போய் உன் பொண்டாட்டியை பாரு அப்பாடா நகருங்க அம்மா என்னம்மா ஆச்சு அவளுக்கு எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லைல்லம்மா அம்மா சொல்லுங்கம்மா இந்த கார்த்திக் இதை நாங்க சொல்றதை விடவே அவளே அவ வாயால உன்கிட்ட சொன்னாதான் நல்லா இருக்கும் நீயும் சந்தோஷப்படுவ போய் கேளு அப்பதான் உனக்கு புரியும் நீ என்ன பண்ணேன்னு முன்னாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு அப்பதான் உனக்கு தெரியும் போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேளு போடா ஆமாமா கார்த்திக் போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீயே கேளு அப்போ உன் அருமை பெருமையெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லுவான் அப்ப தெரிஞ்சுக்கோ நீ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னுட்டு போடா உங்களுக்கு தாண்டா அவார்டு கொடுக்கணும் போங்க சரி நகருங்க நான் போய் அவளை பார்த்து அவகிட்டே கேட்டுக்கிறேன் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே நீங்க ரெண்டு பேரும் சொல்லியும் தொலைய மாட்டீங்க நகர்ந்தாவது தொலைங்க நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்குறேன் என் பொண்டாட்டி என்னடி ஆச்சு உனக்கு சித்தி ரொம்ப ஆடி போயிட்டான்னு நினைக்கிறேன் சித்தி சரி அவன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா அவன் துடிச்சு போயிடுவான் நம்ம வேற இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கோம் இன்னும் சொல்லவே வேணாவே பார்க்கலாம் மேல போயிருக்கான்ல என்ன பண்றான்னு பாப்போம் என்ன பண்ணுவான் ஒரே டூயட்டு ரொமான்ஸ் தான் அவங்க ஆல்ரெடி ரொமான்ஸ் மன்னனுங்க இன்னும் சொல்லவா வேணும் இப்போ ஒரே டூயட்டும் ரொமான்ஸும் கலந்து ஓடும் நீங்க வேணா பாருங்க சித்தி ஆமா ஆமா என் பையனா சும்மாவா என் பையன் எங்களை தாத்தப்படி ஆக்கிட்டான் எங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆமா சித்தி கார்த்திக் லேசுப்பட்ட மல்ல கரெக்டா கோலை எய்ம் பண்ணி கோல் பண்ணியிருக்கான் ஏமா அப்படி சொல்ற ஆமா பாருங்க அவன் பொண்டாட்டி படிச்சு முடிக்கணும்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கான் படிச்சு முடிச்ச கையோட குவா சத்தத்தை கொடுத்துட்டான் ஆமா ஆமா என் மருமகளுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணுமே எங்களை தாத்தப்பட்டி ஆக்கிட்டா அதே சந்தோஷம் தான் அப்பா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அது சரி சித்தி சும்மாவே நீங்க மருமகளை தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க இப்ப சொல்லவே வேணாமே மருமகளை கீழே கூட நடக்க விட மாட்டீங்க அப்படிதானே தரையில கால் பட விட மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு ஆனாலும் அனன்யா ரொம்ப கொடுத்து வச்சவாமா எனக்கே பொறாமையா இருக்குன்னா பாத்துக்கங்களேன் என் மருமகளை பார்த்து கண்ணு வைக்காதடி உனக்கு என்னடி உனக்கு எல்லாமே இருக்குல்ல அப்புறம் எதுக்கு என் மருமகளை பார்த்து நீ கண்ணு வைக்கிற உனக்கும் எந்த குறை இல்லாம இந்த சித்தி பார்த்துப்பேன் என் சித்தி சித்தப்பா பத்தி எனக்கு தெரியாது சும்மா சொன்னேன் சித்தி நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நம்ம தான் சித்தி நல்லா பார்த்துக்கணும் அந்த வகையில் அனன்யாவை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அனன்யா வந்து கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு அவளை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் சித்தி கார்த்திக்கு சொல்லவே வேணாம் அவன் எப்படி பார்த்துக்கிறான்னு அதே மாதிரி நம்மளும் அவளை பார்த்துக்கணும் பொண்டாட்டி அடி அடி பொண்டாட்டி ஐயோ மாமா பார்த்து வாங்க மாமா என்ன மாமா எதுக்கு இவ்வளவு அவசரம் எதுக்கு இவ்வளவு அவசரம்னா பொண்டாட்டி என்னடி ஆச்சு உனக்கு அம்மா என்ன ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வான்னு சொன்னாங்க என்னம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு எதனா காய்ச்சலா இல்ல எதனா வலிக்குதா வயிறு கீழ் எதனா சொல்லுடி என்னன்னு சொல்லுடி இப்படி அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம் ஐயோ மாமா எதுக்கு மாமா இப்படி பதறீங்க
அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. எனக்கு எதுவும் ஆகல. எதுவும் ஆகலையா? அப்புறம் எதுக்கு அம்மா என்ன அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னாங்க? என்னடி பொண்டாட்டி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாடி? என்னன்னு சொல்லுமா. நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. மாமா திட்டுவேன்னு பாக்குறியா? அதெல்லாம் மாமா எதுவும் திட்ட மாட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? என்னன்னு சொல்லுடி. மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தான். ஆனா நான் விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே எதுக்குன்னு தெரியும். என்னடி கீழே அம்மாவும் அக்காவும் குழப்புறாங்கன்னா மேல வந்து நீ அதுக்கு மேல குழப்புறடி. என்னடி ஏதோ அம்மாவும் அக்காவும் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு என்னை போட்டு திட்டுறாங்கடி. நான் என்னடி பண்ணேன்? நான் உன்னை எதனா பண்ணேன்? பொண்டாட்டி சொல்லுடி. நான் உன்னை திட்டினேன்? இப்பெல்லாம் உன்னை நான் திட்டுறது கூட இல்லடி. அடிச்சனாடி எதுவுமே பண்ணலையடி. ஆனா எதுக்கடி அக்காவும் அம்மாவும் அப்படி சொன்னாங்க? மாமா அண்ணி கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான் மாமா. நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஏய் பொண்டாட்டி நான் என்னடி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலடி உன்னை. இங்க பாரு மாமா வெறும் கொஞ்சறது ரொமான்ஸ் பண்றது அப்புறம் சில பலது அதனடி பண்ண. அதை தவிர மாமா என்னடி உன்னை பண்ண? திட்டின அடிச்சேன் எதனா பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் மாமான்னு சொன்ன எப்படி? மாமா இப்போ சொன்னீங்கல்ல கொஞ்சனது ரொமான்ஸ் பண்ணது அப்புறம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் பண்ணதுனால தான் இப்படி எனக்கு ஆச்சு. ஏய் பொண்டாட்டி என்னடி சொல்றோம்? நான் கொஞ்ச நாளா ரொமான்ஸ் பண்றதுனாலலாம் உனக்கு என்ன என்ன பொண்டாட்டி? ஏய் அப்போ ஆமாம் மாமா. நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மாமா. ஏய் பொண்டாட்டி நிஜமாவாடி? ஏய் சத்தியமா தான் சொல்றியாடி? ஆமாம் மாமா நிஜமாவே தான் சொல்கிறேன். நீங்கள் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க மாமா. கூடிய சீக்கிரமே ஒரு குட்டி கார்த்திக் வரப்போகிறான். அடிய பொண்டாட்டி ஏய் நான் அப்பாவா போறேன் அடி. கார்த்திக் அப்பாவா போறான். ஏய் என் பொண்டாட்டி நீ அம்மாவாடி. ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கலடி. நான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம்டி. அந்த சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்கடி பொண்டாட்டி. அடிய பொண்டாட்டி லவ் யூடி லவ் யூடி. மாமா இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேனா, ஆனா அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க மாமா. அப்புறம் அம்மாக்கு தெரியாம இருக்குமா? அதான் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. அடியே உன்னை என்ன வேணும் கேள்வி பொண்டாட்டி. உனக்கு என்னென்ன வேணும் கேளு. மாமா எல்லாமே வாங்கி தரேன்டி. இந்த டைம்ல நீ ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு தரணும் மாமே. என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லுடி பொண்டாட்டி. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேதுடி. மாமா போதும் மாமா. எனக்கு நீங்க என்ன குறை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் இனிமே ஏதாவது புதுசா ஆசைப்படுறதுக்கு நான் இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு நீங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க மாமா. அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன மாமா வேணும்? அதெல்லாம் எதுவுமே வேணாம் மாமா. எனக்கு நீங்க இதே போல எப்பவும் என் கூடவே இருங்க மாமா. அது போதும் மாமா எனக்கு. பொண்டாட்டி அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுடி. ஏய் என் உயிரடி. என் உயிரை நீ சுமந்துட்டு இருக்கடி. உனக்கு நான் எது கொடுத்தாலும் ஈடு ஆகாதுடி. உனக்கு என்ன வேணும்னு கேளுடி பொண்டாட்டி. உனக்குன்னு எதனா ஆசை இருக்கும்ல, இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைன்னு எதனா இருக்கும்லடி பொண்டாட்டி. நீ கேளுமா. இங்க பாரு எனக்கு நீ எவ்வளோ பெரிய பரிசு தெரியுமா தரப்போற. அதுக்கு ஈடா இல்லைனாலும் ஏதாவது ஒன்று உனக்கு நான் தரணும்ல. ப்ளீஸ்டி பொண்டாட்டி கேளுடி. மாமா கிட்ட ஏதாவது கேளுடி. கண்டிப்பா மாமா உனக்கு வாங்கி தரேன்டி. கேளுடி செல்லம். சரி அப்ப நான் கேட்கறத செய்வீங்களா? அடியே செல்லக்குட்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மாமா செய்யறேன்டி. அப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சிடறேன். சொல்லுடி பொண்டாட்டி என்னடி வேணும்? எனக்கு இப்போ எனக்கு இப்போ என்னடி பொண்டாட்டி மாமா கிட்ட கேட்க எதுக்கடி தயக்கம்? என்ன வேணும் சொல்லுடி. அடி நீ எனக்கு என்ன ஒரு பதவி கொடுத்துருக்க தெரியுமா? அதுக்கு நான் உனக்கு ஏதாவது தரணும்டி. இங்க பாரு நீ என்ன வேணுமோ கேளுடி. மாமா தரேன்டி பொண்டாட்டி கேளுடி. என்ன இப்போ கட்டி பிடிச்சி முத்த கொடுங்க மாமா. உங்க மொத்தத்தில் எனக்கு எல்லாமே அடங்கிடும் மாமா. நீங்கள் கொடுங்க. என்னோட ஆசையே எப்பவுமே இது மட்டும்தான் மாமா. நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கணும், என்னை கொஞ்சிட்டு இருக்கணும், என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும்.
உங்க பாசம் உங்க அன்பு எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் மாமா. இப்போ போட்டிக்கு குட்டி பாப்பா வேற வந்துருச்சு, அப்போ எனக்கான பாசம்லாம் குறைஞ்சிருமா மாமா? லவ் யூடி பொண்டாட்டி, உனக்கு இல்லாததான். ஐயோ, விஷயத்தை கேள்விப்பட்டதும் நானே கொடுத்துருக்கணும். சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியலடி பொண்டாட்டி. இந்த இப்போ கொடுத்துறேன்டி என் பொண்டாட்டி. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உருவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று வார்த்தைகள் ஒன்று கொண்டு விரலை வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது வாழாத பெருவாழ்விது, நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவுது. மழலையின் வாசம் போதுமே தலையினில் வானம் போதுமே. Hi dears, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. today birthday wishes. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இளவரசன் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளவரசன் ப்ரோ. I wish you minimum happy returns of the day, இளவரசன் bro. இளவரசன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அஸ்வினி சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஸ்வினி சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அஸ்வினி சிஸ்டர். அஸ்வினி சிஸ்டர், நீங்க மூர்த்தி அண்ணா ரித்திஷ் தம்பி, நீங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அஸ்வினி. அஸ்வினி, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த நாள் இப்படியே போயிடுமா, இந்த இது இப்படியே போயிடுமான்லாம் நினைக்காதீங்க. நீங்க உங்க உழைப்பை தொடர்ந்து போடுங்க, சரிங்களா? நீங்க நல்ல நிலைமைக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வருவீங்க. ஆமா அஸ்வினி சிஸ்டர், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு, ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோமே நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம். நீங்க, மூர்த்தி அண்ணா, அப்புறம் நம்ம ரித்திஷ் தம்பி எல்லாரும் நல்லபடியா இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே அஸ்வினி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள், ரொம்ப சந்தோஷமா இருங்க. அப்புறம் மூர்த்தி அண்ணா ரித்திஷ் தம்பி இவங்க எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க, ஓகேங்களா? பாய் அஸ்வினி. அப்புறம் நம்ம சிஸ்டர்ஸ் சில பேர் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் காளீஸ்வரி சிஸ்டர். ஹாய் கலீஸ்வரி டியர். அப்புறம் ஹாய் ஆர்த்தி சிஸ்டர். ஹாய் ஹார்த்தி டியர். ஓகே டியர்ஸ், நேற்று கேட்டிருந்தேன் ஹான்புலோ கார்ட்டூன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பண்ணிடுங்க, ஓகேங்களா? என்ன பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்டோரி எதுவும் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேணா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணா கொண்டு வர பார்க்குறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ், ஓகே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அன்புலோ கார்ட்டூனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் சிலருக்கு நம்மளோட செகண்ட் சேனல் பற்றி தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே டியர்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட், அதாவது நீங்கள் அவங்களோட சேனலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டி சுட்டி கார்ட்டூன் சேனல்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய சப்ஸ்கிரைபரும் கூட. நான் பார்த்துருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம். ஒரு சிலவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டோட சேனல் நிறைய பேருக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் பாருங்கள், குட்டி சுட்டி, அவங்களோட லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக போய் பாருங்கள். அவங்களோட ஸ்டோரி, அவங்களோட லவ் ஸ்டோரியும் சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க சேனல் பாருங்கள், நல்லாயிருக்கு. மறக்காம அவங்க சேனலையும் பாருங்க சிஸ்டர்ஸ். ஒரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ, லவ் யூ டு ஆல். எல்லா சேனல்ஸையும் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட் மீன்ஸ் அன்பு லவ் கார்ட்டூன்ஸ், அப்புறம் குட்டி சுட்டி நம்ம ஃப்ரெண்ட் கார்ட்டூன், நம்ம ஃப்ரெண்டோட சேனல், அப்புறம் இப்போ காயு அன்பு கார்ட்டூன், ஓகேவா? எல்லா சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்டோரிஸ் கண்டிப்பா பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்டோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.